மிஸ்டர் ஏகா எப்படி இருக்கீங்க? உங்க சம்சாரம் அதாவது ஒய்ஃப் லல்லு அவங்க எப்படி இருக்காங்க? என்ன சார் வாஷிங்டன் வெட்டிவல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதானே நான் உருவாக்குன கேரக்டர் என்ன ஓவர்டேக் பண்ணுதுப்பா. பல வருஷம் என் கூட பழகுன மாதிரி பேசுறாரு. ஒண்ணுமே புரியலையே, என்ன நடக்குது இங்க? சிவா, என்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொன்னியே, அது என்ன பவர்? காலையில சொன்னே, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சாமியார் தாடியில ஃபயர். ஷோ, சப்கான்ஷியஸ் மெமரி பவர். ஓ ஆமா ஆமா. அதுக்கு என்னப்பா சிம்டம் அந்த நோய்க்கு? அதாவது சார், ஒரே குழப்பமா இருக்கும். யாரையா சந்தேகப்படணும் போலவே இருக்கும். எப்ப பாரு யோசிச்சுட்டே இருக்கணும்னு தோணும். அப்புறம் மன போராட்டம் முத்தி போய் சூசைட் பண்ணிக்கலாம். சூசைடா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, இன்னொரு சூசைடா? தாங்காதுப்பா. இந்த மாதிரி எண்ணங்கள் என்னை விட்டு போறதுக்கு ஏதாவது வழி இருக்காப்பா? ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? கரெக்டோ தப்போ நம்பணும், முழுசா நம்பணும். நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சூசைட் தான். வேண்டாம், நான் நம்புறேன். அவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும்னு மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமே எந்த ப்ராப்ளம் வராது? கண்டிப்பா வராது. ஓகே, சியர்ஸ் பா. சியர்ஸ். நீ ஒருத்தன் போதும், தமிழ்நாட்டில் ஒரு வய தண்ணி அடிக்க முடியாதுடா. சாரி சார். உங்க குடும்பத்துல எல்லாரும் அந்யோன்யமா தான் இருக்கீங்க. சாதாரண அந்யோன்யம் இல்ல, பயங்கரமான அந்யோன்யம். என்ன ஏகா? ஆமா சார், அம்மா கூட இப்ப முழுகாம இருக்காங்க. இல்ல, முழுசா ஃபேமிலியை கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். சம்பந்தம் முடிவு பண்றதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வெற்றிவேல் சார், சின்னமுத்து கொஞ்சம் அன்எஜுகேட்டடு. ஒன்னா போய் 9 வருஷம் படிச்ச ஃபேமிலி. அவர்கிட்ட போய் கேள்வி அது இதுன்னு டோன்ட் வரி, நான் கேட்க போறது படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி இல்ல. சின்னமுத்து சார், உங்க சம்சாரத்தோட பிறந்த நாள் எப்போ? கமான், பதில் சொல்லுங்க. பிறந்த நாள் சொல்றதுக்கு வெக்கப்படுறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்தா போதும், ஊடே திருவிழா கோலமா ஆயிரும். நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு. செகண்ட் क्वेश्चन, தம்பி சார், உங்க கல்யாண நாள் எப்போ? எனக்கு பதில் சொல்ல தெரியல, இவன் எங்க சொல்ல போறேன்? சார், எப்ப நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அந்த நாளையே என்ற சுதந்திரம் போயிருச்சுன்னு இவர் அடிக்கடி கிண்டல் பண்ணுவாருங்க. வெரி குட். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन, நீங்க எல்லாருமே அவங்க சம்சாரத்தை எப்படி கூப்பிடுவீங்க? ஏய் சீ, வாடி வாடி கழுத எருமை சீ. அப்படினா சம்சாரத்தை பேர் சொல்லி கூப்பிட மாட்டீங்களா? அப்படி இல்லைங்க, பொண்டாட்டிய பேர் சொல்லி கூப்பிட்டா ஆயுசு குறைஞ்சிரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால எங்க ஊர்ல புருஷங்க பொண்டாட்டியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. மார்வலஸ். ஆமா, உங்களுக்கு அண்ணன் தம்பி யாருமே இல்லையா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, பேர் பெரியமுத்து. உங்களுக்கு அண்ணன் இருக்காரா? உங்களுக்கு இருக்கணுமா இருக்க கூடாதா? இல்ல, இருக்காரு ஆனா இல்ல. ஏகாம்பரம், வாட் இஸ் திஸ்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு புரியல. இல்ல இருக்காரு, பட் லாரி அடிச்சு போயிட்டாரு. அது சார், நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அவருங்க அண்ணன் இருக்காரு, லாரி வாங்குற விஷயமா வெளியூர் போய். அதான் சொன்னேன் நானு. அவரும் உங்களை மாதிரி தான் சார், ராமலட்சுமணன் மாதிரி. அவ்வளோ பாசம். ஓ, அப்படியே தானேங்க சொல்ற ஏகா. சொல்றேன் வெற்றிவேல் சார், லட்சுமி அம்மா எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. நான் நம்புற மாதிரி நீங்களும் நம்புங்க, ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே, உங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஐயோ அம்மா அப்பா. ஏடா, எனக்கு அண்ணன் இருக்கான்னு போட்டா குடுக்குறேன். உண்மையிலேயே ஒரு அண்ணன் இருக்கார்ல ஐயா. அவன் வந்தானா சம்மந்தம் செய்வோம்னு சொல்றாங்க. அவனை பண்ற கூட்டிட்டு வர்றது. போன் பண்ண சின்னையா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்க மாமா நினைச்சாருன்னா அடுத்த செகண்ட் உங்க கண்ணு முன்னாடி பெரிய கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. எங்க மாமாக்கு அவ்வளோ பவர். இல்ல மாமா, சும்மா இருடா. ஐயா, நீ என்ன செய்வையோ ஏது செய்வையோ எனக்கு தெரியாது. அந்த பெரிய மூத்த வரணும். இல்லன்னு வையே, நம்ம குட்டி புலி விளையாடுறதுக்கு பேட் ஓணும்னு கேட்கறான். உன்ற உடம்புல இருந்து ஐயா ஐயா உன்ற கையை வெட்டி அவன் கையில கொடுத்துருவேன். வாங்கடா போலாம்.
என்று கூட போட்டி போட பயந்துகிட்டு வேற ஏதோ சம்பந்தம் பாக்குறானாம அந்த சின்ன. குட் மார்னிங் எவரிபடி. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த பில்டிங்கோட வேல்யூவேஷன் எல்லாம் கரெக்ட்டா எடுங்க. கோ ஃபாஸ்ட். டோன்ட் மிஸ் எனிதிங். கேரி ஆன். ஹாய் பூஜா. ஹவ் ஆர் யூ? I'm fine, uncle. I am Rishi Kumar, recovery officer from World Bank. பூஜாவோட அப்பா பிசினஸ்க்காக எங்க பேங்க்ல 200 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். அன்பார்ச்சுனேட்லியா கடனை அடைக்காமையே அவங்க அப்பா செத்து போயிட்டார். அமெரிக்காவில் அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணதில் 100 கோடி ரூபாய் எங்களுக்கு கிடைச்சது. இன்னும் 100 கோடி ரூபாய் எங்களுக்கு வரணும். அதுக்காகத்தான் பூஜாவை தேடி வந்தோம். மிஸ்டர் பத்மநாபன் இருக்காரு, பூஜாவை தான் தன்னுடைய வாரிசாக அறிவிச்சிருக்காரு. அதனால இந்த கடனையும் அவங்க தான் கட்டியாகணும். ஆஃபீஸில் என்கொயரி பண்ணோம். அவங்க அம்மா பிறந்த ஊரில் தான் பூஜா இருக்கிறதா கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பூஜாவை கேட்டு. ஆமா மாமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கலாங்க. ஆனா நீங்க எடுத்துட்டு போறதுக்கு பூஜா பேர்ல இங்க ஒண்ணுமே இல்ல. இன்னும் ஒரு வாரத்துல எங்க மாமா அவரோட பையனுக்கு பூஜாவை கண்ணாலம் பண்ணி வைக்க போறாரு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். இந்து திருமண சட்டப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனுடைய சொத்துல பாதி சொத்து பொண்டாட்டிக்கு சேர்ந்துடும். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் பூஜாவுக்கு சேர வேண்டிய சொத்தை வாங்கி நாங்க கடன் நடத்த போறோம். என்ன சொல்றாரு? ஆமாங்க பெரியய்யா, சட்டம் அப்படிதான் சொல்லுது. எங்க மாமாவோட தலையெழுத்து அப்படி இருந்தா சட்டம் என்ன செய்யும்? இப்படி வாங்க. அது சும்மா வெறும் பேச்சுவார்த்தை தான் நடக்குது. கண்ணாலும் இன்னும் நிச்சயமாகல. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பொண்ணு தங்க வைக்கிற மாதிரி இருக்கா. நாங்க கணக்க முடிக்கணும், நீங்க கல்யாணத்தை முடிக்க வரட்டுமா? மறுபடியும் வருவோம். இங்க என்ன மாமா நடக்குது? இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் சின்னவன் சுழுவா கலண்டிக்கிட்டானா? திருட்டு தடியனாச்சவன் விடக்கூடாது. அம்மனே, நீ கொஞ்சம் உள்ற போமா. மாமா அட போங்கறல்ல. கண்ணாரத்துக்கு கடனை சீக்கிரமா கொண்டு வந்திருக்கு. ஏகா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ்வளவு பெரிய சம்பந்தத்தை எனக்கு பேசாம அந்த தடியனுக்கு பேசி முடிச்சிருக்க. எங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லைங்க. நீங்க தான் அம்மனி எப்படியா உங்க மருமகளை வைக்கணும்னு உங்க பிரதர் கூட அப்படி போட்டி போட்டீங்க. அதனால தான் எங்க மாமா டெக்னிக்கலா திருப்பி போட்டாரு. இப்ப நான் தலையில துண்ட போட்டுக்கிட்டு நடுத்தருவில் உட்கார வேண்டிய நிலைமை வந்துடும் போல இருக்கடா. ஏகா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் சம்பந்தத்தை எனக்கே பேசி முடிக்கணும். அது எப்படிங்க ஐயா? ஏற்கனவே சின்னவருக்கு பேசி ஓகே பண்ணியாச்சு. ஆமா, இப்போ என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. மறுபடியுமா? நம்ம ஏன் அந்த வாஷிங்டன் வெற்றிவேலோட தம்பியை இந்த குடும்பத்தோட சம்பந்தம் பேசி முடிக்க கூடாது? தம்பியா? அது யாரு? வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு சிக்காகோ சக்திவேல்னு ஒரு தம்பி இருக்காரதா நீதானடா சொன்ன? நானடா சொன்னேன். ஆமாடா. ஆமா, நான் தான் சொன்னேன். இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? அந்த சக்திவேல் மவனுக்கு என்ற மவனை பேசி முடிச்சிரு. சூப்பர். என் மாமா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அப்படியா? ஏகா ஏகா ஐயா, ஏகா ஏகா, உன்கிட்ட இம்புட்டு பவர் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லடா. நானும் நினைக்கவே இல்லையா. என்ன அப்படி அதையும் சொல்லுங்க. ஏத? அதான் மாமா அந்த கண்டிஷன் மேட்டர் அப்புறம் சொல்லன்னு சொல்லக்கூடாதுல்ல. கரெக்ட் கரெக்ட். பெரியய்யா, அவங்களோட சம்பந்தம் வச்சுக்கணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு.